Habibi, welcome to Bahrain. ஹாய் மக்களே, இன்னைக்குள்ள வீடியோ என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நான் இப்போ இருக்கிறது அராத்துல பஹ்ரைன் மோராக்ல தான் இருக்கிறேன். எங்க வந்திருக்கேன்னு கேட்டீங்கன்னா, த ஹெரிடேஜ் வில்லேஜுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, இப்போ ஆல்ரெடி 2025ல பஹ்ரைன் ஆல்ரெடி எங்கேயோ போயிட்டு இருந்து. ஆனாலும் நம்ம இப்போ ஒரு வில்லேஜுக்கு வந்திருக்கோம். அதாவது பழைய காலத்துல உள்ள ஒரு வில்லேஜ் எப்படி இருக்குமோ அதை அப்படியே அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க யூஸ் பண்ண பொருட்கள், பின்ன ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி இங்க பார்த்துட்டிங்கன்னா, நம்ம தயிர் பண்றது, கயிறு கட்டுறது, சாம்பிராணி போக, பின்ன துணி தைக்கிறது, இந்த மாதிரி மொத்த இதை தான் இந்த வில்லேஜுக்குள்ள இருக்கு. இதை தான் நம்ம பார்க்க போறோம். வாங்க, இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வீடியோல போகலாம். கைஸ், இந்த ரூம் பார்த்துட்டீங்கன்னா ஃபிஷ் நெட்டு. அதாவது அந்த காலத்துல எப்படி நம்ம மீன் பிடிச்சாங்களோ வலைகள் தான் இந்த ஏரியா. பழைய காலத்து வலைகள் புல் இருக்குது. பார்த்துட்டீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ் கூட இருக்குது. வாங்க மக்களே, அடுத்த ரூமை காட்டு. இதுவும் பார்த்துட்டீங்கன்னாலும் மீன் கூடுதான். இது பக்கம் இதுவும் பார்த்துட்டீங்கன்னா இதுவும் மீன் பிடிக்கிற ஒரு கூடு தான். ஸோ மீன் இது உள்ள வந்துட்டு அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு இதுதான் இது. ஆனால் இது எல்லாமே பழைய காலத்து ஸ்டைல் மக்களே. பின்ன இது என்னன்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா, இது என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஊரில் டைனிங் டேபிள் மிஞ்சி உண்டு, அதில் தான் சாப்பிட்ருப்போம். இது வந்து கீழே இது விரிச்சிட்டு இதில் தான் நம்ம உட்காந்து சாப்பிட்ருப்போம். அந்த மாதிரி ஒரு பாய் விரித்து நம்ம ஊரில் சாப்பிடுவோம்ல, அந்த மாதிரி இவங்களோட இதுதான். இவங்க ரவுண்டில் செஞ்சுருக்காங்க. இது எல்லாமே ஹேண்ட்மேடு. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா இதுவும் கையாலே பின்னது. நம்ம கஜூர் மரம் இருக்குல்லன்னு அதில் தானே செஞ்சது. கஜூர் மரத்தோட இது என்ன ஓலை தானே? அது என்ன ஓலை? கஜூர் மரம், அதாவது கஜூர் மரத்தோட ஓலையில இருந்து செஞ்சதுதான் இந்த மாதிரி கூட. இது எல்லாமே இங்கே உள்ள மக்கள் தான் செஞ்சது. அதாவது இந்த ஃபுல் செட்டப் நீங்கள் பார்த்துட்டிங்கனாவே இங்கே உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து அவங்களாம் டிசைன் பண்ணி செஞ்சது தான் இந்த ஏரியா. இதை வந்து ஆல்ரெடி நம்மளோட டீச்சர் இருக்காங்க, அவங்க தான் இது ஃபுல்லும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்துருக்காங்க. நான் லாஸ்ட்டில் அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன். பாய் பின்னுறது பாருங்கள். நம்ம அரபோட பையன் வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்ம ஊரில் இந்த பாதாம் கொட்டை சொல்லுவாங்கள்ல, அது அவங்க உடைச்சிட்டு இருக்கிறாங்க. உடைச்சி அவங்க ஒவ்வொரு கப்புலையே சேகரிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்று நீட்டு பார்த்தீங்கன்னா இந்த கப்பில் தான் அவங்க வச்சுருக்காங்க. இந்த ரூம் என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, இவங்கெல்லாம் ஹோம்மேடு செஞ்சது சந்தன திரி, அதாவது சாம்பிராணி போக நம்ம சொல்லுவோம்ல, அந்த இது சின்ன டப்பா, பெரிய டப்பா. இங்கே சேல்ஸ் எல்லாம் உண்டு. நீங்கள் இங்கே வந்து வேங்கவும் செஞ்சுக்கிடலாம். பெரிய டப்பா உண்டு, சின்ன டப்பா. இதில் 2-3 வெரைட்டிஸ் எல்லாம் உண்டு. பின்ன இது வைக்கிறதுக்குள்ள இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே உண்டு. அடுத்த பார்த்துட்டிங்க, நம்ம அலாவுதீன் விளக்கு இருக்குது, பிரைடு பாக்ஸ். பட்டு வராது இதில். சரி, இல்லை ஜஸ்ட் உங்கள்கிட்ட காணிச்சது. இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா, நம்ம சாம்பிராணி இப்போ இது இருக்குது பார்த்தீங்களா, அது யூஸ் பண்ணுறதுக்குள்ள டேபிள் டைப் மாதிரி. இதை நம்ம கங்கல் போட்டுக்கிட்டு இதுக்குள்ளே நம்ம கங்கலை போட்டுட்டு பின்ன சாம்பிராணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பு தான் இந்த இது. ப்ளஸ்ஸு இது கேட்டுட்டிங்கன்னா ஜுவல் பாக்ஸு பொருள் இருக்குது. இது பார்த்துட்டிங்கன்னா அந்த காலத்து ஜுவல் பாக்ஸு வைக்கிறதுக்குள்ள இதுதான்.
நல்லா வெயிட் இருக்குது. ஒரு 1.5 கிலோ 2 கிலோ போல் இருக்கும். ஆனால் நல்ல வெயிட் இருக்குதுல்ல. நம்ம ஹைட்டுக்கு இருக்குது மக்களே. பாத்திரங்கள் 1 2 3 4 5 6 7 8 9 10 பாத்திரம் வச்சிருக்கு. ஒரு ஊருக்கே சாப்பாடு கொடுக்கலாம் போல. இது பார்த்துட்டிங்கன்னா அவங்க உட்கார்ற உள்ள ஒரு இடம், சாயா குடிக்கிறதுக்கு வர்ற கெஸ்ட்டு உட்கார்றதுக்குன்னா நல்ல ஒரு இடம். இப்படி உட்காந்துக்கிட்டு நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு செட்டப்பு தான் இந்த ரூம் மொத்தம். உள்ளே வாங்க நான் காட்டுறேன். வெளியே ஒரு சின்ன ஒரு சிட் அவுட் மாதிரி உட்காந்துக்கலாம். உள்ளேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி 2 இருக்கு. பின்ன லைட் செட்டப் எல்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. தண்ணி தானே பின்னாடி இது வந்து நம்ம ஊர் பெட்டி கடை மாதிரி ட்ரெடிஷ்னல் ஷாப். சின்ன சின்ன மூட்டாய் நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போது எப்படி இந்த ரோட் சைடில் நம்ம கடைகள் இந்த பக்கத்துலலாம் இருக்குமோ அந்த மாதிரி சின்ன சின்ன பெட்டி கடை. அந்த காலத்துக்கு கொக்கோ கோலா டின்னை பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. கொக்கோ கோலா, ராணி ஜூஸு, அதாவது ஒரு சின்ன பெட்டி கடை. ரொம்ப பெருசாலாம் எதிர்பார்க்காதீங்க. அந்த காலத்தில் இந்த மாதிரி தானே இருக்கும் சிறுசா. அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் இதில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதுவும் பார்த்துட்டிங்கன்னா கூடை பின்னுறது, சின்ன சின்ன பேக்கு பார்த்துட்டிங்கன்னா கோமேடு தான் நார்லேயே பண்ணியிருக்கிறாங்க. மக்களே இது என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, என்னன்னா இந்த கயிறில் தொங்க போட்டு நினச்சிருப்பீங்க. இது ஒன்றும் இல்லை. நம்ம ஊரில் நம்ம பால் வந்து இங்கே கடைவிங்க கயிறை வச்சு அப்போ வெண்ணெய் தயிர் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி இதில் பாலை ஊட்டிக்கிட்டு இந்த மாதிரி நமக்கு பண்ணும்போது தயிர் மோர் பிரிக்கிறதுக்கான உள்ள பாத்திரம் தான் இது. அந்த காலத்தில் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் மோர் தயிர் வெண்ணெய்லாம் வந்து பிரித்து எடுக்கக்கூடிய பாத்திரம் தான் இந்த பாத்திரம். மக்களே இந்த ஏரியா என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா பொழுதுபோக்கு. நம்ம ஊரில் தான் வெளியே போய் விளையாட போவோம்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டு சாதனை தான் இது. பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சோபா மாதிரி செஞ்சு அவங்க உட்காந்து பேசுகிறதும் பின்ன விளையாடுறதுக்குள்ள இடம் தான் இந்த இடங்கள். இது அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்குள்ள ஒரு இடம் தான் இந்த இடம். ஆனால் இதை சொல்கிறது இல்லை, ஜஸ்ட் உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான். சும்மா மரக்கட்டையில் அவங்க செஞ்சு வச்சுருக்காங்க விளையாடுறதுக்கு வேண்டி. சிங்கண்டா ஸோ வால் மக்களே துரு பிடிக்காம இன்னும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது மக்களே. மக்களே இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு அரபிகளுக்குள்ளது. இது ஃபுல்லும் அந்த காலத்திலே மாடல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. Have you try this? Yeah, okay. This time and this side. This is okay. இது மாடல்ஸ் பாருங்க. அந்த காலத்திலே பார்த்தீங்களா எவ்வளோ மாடல்ஸ் எவ்வளோ அழகாக செஞ்சுருக்காங்க. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல்ஸ், இது ஒன்று. இப்போ நான் உங்களுக்கு ஒரு அரபி ட்ரெஸ் போட்டு காட்டுறேன் மக்களே பாருங்க. ஹபீபி வெல்கம் டு பஹ்ரைன். ஓகே மக்களே இந்த ட்ரெஸ்ஸு பார்த்ததும் அரபின்னு நினச்சிடாதீங்க. இந்த ட்ரெஸ்ஸு நம்ம போட்டது எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லிடுங்க. யாரும் திட்டிடாதீங்க. திட்டிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க நம்மக்கிட்ட வால் இருக்குது சரிங்களா. அதனால் இப்போ கமெண்ட்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து போடுங்க. ஓகே ஸோ நல்லா இருக்குது மக்களே ட்ரெஸ்ஸு. நல்ல ஒரு ஃப்ரீயாக இருக்குது மக்களே. இந்த ரூம் வந்து மெஜ்லிஸ் ரூமு. உள்ளே வாங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி மீட்டிங் ரூம் மக்களே மெஜ்லிஸ் ரூம்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் சோபா செட்டு தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த ரூமில் சோபா செட்டு கிடையாது. அந்த காலத்தில் தரையிலேயே குஷன் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது. மக்களே இது என்னன்னு கேட்டுட்டிங்கன்னா சீசா. இதில் கங்கல் வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு
இதில் தான் சீசா வலிப்பாங்க. அது எதில் பண்ணியிருக்கேன்னா தேங்காயோட சிரட்டை இருக்குது பாருங்க, அதில் பண்ணது தான் இந்த சீசா. பழைய காலத்து சீசா இது. மக்களே இது ஒரு ரூமு. இந்த ரூம்ல என்னதான் இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. வீட்டுக்கு வந்தவங்கள உபசரிக்கிறதுக்கு பன்னீர்ல தொளிப்பாங்களே அந்த ஸ்டைல் தான். அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ், பழைய மாடல் அயன் பாக்ஸ் வாங்க. ஆனா எல்லா ரூம்லயும் இந்த மயில் போட்டோ இருக்கு. ஆனா எதுக்கு வச்சிருக்காங்க தெரியல. எல்லா ரூம் அந்த ரூம்லயே பார்த்தோம், வெளியே பார்த்தா எல்லாத்துலயும் இருக்கு. ஏதோ ஒரு மீனிங் இருக்கு இதுக்கு, அது என்னன்னு தெரியல. நம்ம இங்க உள்ள மக்கள் யாராட்டும் தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இது எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வால்பேப்பர் இல்லை மக்களே, எல்லாமே துணி தான், பட்டு துணி மாதிரி இருக்குது. அந்த துணியை தான் அவங்க அழகாக பின் பண்ணி இந்த மாதிரி ஒரு செட்டப்பில் வச்சுருக்குறாங்க. எல்லாத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா செல்ஃபாக வச்சுருக்காங்க. அந்த காலத்தில் திங்ஸ் வைக்கிறதுக்கு வேண்டி உள்ள சின்ன சின்ன ஒரு ஐட்டம்ஸாக இதுதான் இருக்குது. மேலே போய் பார்ப்போம் மேலே எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் சேஃபாக தான் வந்தோம். பயங்கர பெரிய ஜக்கு மக்களே. ஆனால் செட்டப் நல்லா இருக்குது பாருங்க. எல்லாமே இலைகளில் தான் செஞ்சு வச்சுருக்காங்க இந்த செட்டப் எல்லாம். இது இங்கே வந்து கேட்டுட்டிங்கன்னா எல்லாமே உட்காந்து பேசுகிற மாதிரி தான் இருக்குது. அந்த காலத்திலேயே வெளியே இருந்து டிவி பார்க்குற மாதிரியே செட்டப் பண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்கள். டிவி, ரேடியோ இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உட்காந்து குரூப்பாக பேசுகிறதுக்கு 1 2 5 மாதிரி டேபிள் போட்டு உட்காந்து பேசுகிறதுக்கு வச்சுருக்காங்க. அரபா பாட்டுறது இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டைல் இதெல்லாம் அவர் செஞ்சது தான். மக்களே இது என்ன கேட்டிங்கன்னா அல்வா கிண்டக்கூடிய பாத்திரம். பட் அல்வா இல்லை, சுவாப்பா தான். ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம அல்வா கிண்டணும், சரிங்களா? நம்மளோட அரபாபு வந்த உடனே ஸ்வீட்ஸ் கொடுத்துருக்காங்க. சுகர் தான் இருக்கும். क्या काम किया था इधर? I'm teacher, government teacher, Bahrain ka government teacher, history teacher. History, yes, and handicraft by teaching by student on the school. Too much years before, maybe 15 years before, I making some handicraft with the this my student on the school. But now too much before making my son small but coming bigger. All he know all this handicraft and old Bahraini culture and Bahraini memory before. Then all Bahraini memory and training designer and how can I making like same before this same house, same this market, same all this design. But he little he now training and now alhamdulillah good, yeah, good design. ओके अरबाब, अभी ये बिल्डिंग देखने के लिए आदमी लोग कुल आ रहा ना इधर, है ना? सो மக்களே
நமக்கு வந்து அரபாப் நல்ல விஷயங்கள் ப்ளஸ் அவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னும் இதை தேடி மக்கள் வரணும். இப்ப எல்லா மக்களும் ஃபாஸ்டான உலகத்துல பழசெல்லாம் மறக்கறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம வரும்போது பழசுகளோட நினைவுகளும் பழைய பொருட்கள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்குது. ஸோ இந்த சான்ஸ் கொடுத்த நம்ம அரபாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அரபா. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பின்ன இந்த லொக்கேஷன் வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இதனோட டிக்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 BD. இங்க வந்து நம்ம எல்லா பொருளையும் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அவங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டாங்க. நம்ம கிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லியா தான் பழகுறாங்க. அதுவும் நம்ம பஹ்ரைன்ல மக்கள் இருந்தா கண்டிப்பா வாங்க. ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது. சின்ன இடம்னாலும் இங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அதாவது இங்க உள்ள பொருள் எல்லாம் பார்க்கும்போது அந்த காலத்துல மக்கள் வந்து இந்த மாதிரி பொருள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு அது தெரியுது. ஸோ மேலும் நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய் மக்களே.